உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறீங்களா? அண்ட் வந்து அந்த இதில் எந்த மாதிரியான கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக காய் வாங்கினா இந்த மாதிரி இந்த ட்ரேயில் வந்து ஒன்று கவர்ஸில் போட்டு வச்சுப்பேன். இல்லாட்டி இந்த பிரியாணி பாக்ஸஸ் இல்லாட்டி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸு என்கிட்ட இருக்க சில கிளாஸ் கண்டெய்னர்ஸ் இதில் மாதிரி தான் போட்டு வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம் வந்து சீக்கிரமே வந்து அழுகிருது, சுருங்கிருது. ஸோ நான் வந்து ப்ராப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி சில ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அது எல்லாமே தான் வந்து வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. அண்ட் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இப்போ லெஃப்ட் ஓவரான சில சட்னி ஐட்டம் கிரேவிலாம் வந்து நான் பண்ணி வைப்பேன். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான கிளாஸில் வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி இந்த வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து செட் ஆஃப் 3 வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதில் மென்ஷன் பண்ணது எனக்கு 3மே வந்து ஒரே சைஸில் இருக்க மாதிரி சொல்லியிருந்தாங்க 350 mlயே. பட் வந்தது எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் தான் வந்துருந்துச்சு. பெருசு, மீடியம், சின்னதுன்னு சொல்லிட்டு 3 சைஸில் வந்துருந்துச்சு. பட் குவாலிட்டி செம்மையாக சூப்பராக இருந்துச்சு. இது வந்து போரோசிலிகேட் கிளாஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து இதை நம்ம ஓவனில் கூட வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் 594 ருப்பீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்பி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதை நான் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றத வீடியோ கடைசியில் காட்டியிருக்கேன். ஸோ அதையுமே வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, பெரிய சைஸில் வந்து கொஞ்சம் கண்டெய்னர் வேணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ காலிஃப்ளவர், சிக்கன்லாம் மேரினேட் பண்ணி வைக்க கொஞ்சம் பெருசாக வேணும்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து 3 சைஸில் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. 300 ml, 500 ml, 800 ml கெப்பாசிட்டியில் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு காமிட்டது பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லாமே குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போரோசிலிகேட் கிளாஸில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கனால இதோட குவாலிட்டி பற்றி வந்து எனக்கு வந்து தெரியும். இதை வந்து நீங்கள் ஃப்ரீசர்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து மைக்ரோவேவ்லேயுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் 553க்கு வந்து வாங்கியிருந்தேன். நீங்கள் ஃபுட்டெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இல்லை வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கிளாஸ் மாதிரியான கண்டெய்னர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிளாஸ் அண்ட் செராமிக் ஐட்டம்ஸ்லாம் நம்மளோட வீடியோஸில் நிறையா வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து ஐ பட்டன்லேயும் எண்டு கார்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் வந்து பாருங்கள். இது 3மே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் வந்துருந்துச்சு. நான் வந்து க்ரீன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ப்ளூ வந்துருந்துச்சு. ஆனால் அதுவுமே குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாலாம் போட்டு வைக்கிறதுக்கு பாக்ஸஸ் வாங்கியிருந்தேன். நம்ம என்ன தான் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு நம்ம டிஷ்யூ வச்சா கூட சில டைம் வந்து பார்த்திங்கன்னா அது அழுகி போயிடுது. ஸோ அதுக்காக கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் இருக்க மாதிரி வாங்குவோம்னு சொல்லிட்டு இது வந்து 3 வாங்கியிருந்தேன். இது வந்து 3 சைஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பச்சை மிளகாய், இஞ்சி, இந்த மாதிரி லெமன் இந்த மாதிரி ஐட்டம் கூட வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஹோல்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் வந்து நம்ம ஸ்ப்ரவுட்டட்லாம் வந்து பண்ணுறோம்ல, அதுக்கு கூட இந்த பாக்ஸஸை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் 317 ருப்பீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நீங்கள் வேறு ஐட்டம் கூட வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிளாஸும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ நீங்கள் ஒரு டைம் வாங்கினீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கிளாஸ் யூஸ் பண்ணையில் கவனமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து யூஸ் பண்ணி பழக்கம் இருக்கனால நான் வந்து கிளாஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி முடியலைன்னா நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லை நல்ல ஃபுட் கிரேடான பிளாஸ்டிக்ஸ் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஸ்டோரேஜ் கண்டெய்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டிஃபன் பாக்ஸ் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் காயெல்லாம் கட் பண்ணி வைக்கிறீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிரேவி ஐட்டம்ஸ் வந்து வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸ் பாக்ஸாக கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் பாக்ஸ் தான். கீழே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கொடுத்துருப்பாங்க. லிட்டு மட்டும் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்கும். இது வந்து செட் ஆஃப் 6 இருக்க மாதிரி வாங்கியிருந்தேன். இது வந்து ஃபுட் கிரேட் மெட்டீரியலால் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பர். அண்ட் வந்து டிஷ்வாஷர்லையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசர்லேயுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கெப்பாசிட்டி 400 ml. ஸோ இப்போ வந்து இது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் மூவிங்கும் கூட. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை வாங்கிக்கோங்க. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். 365 ருப்பீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸும் வந்து சேவ் பண்ணாது. ஏன்னா ஒன்று மேலே ஒன்று நம்ம வந்து அடுக்கி வச்சுக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரை இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது
கீழே ஒரு ஃபில்டர் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்போம்ல. அண்ட் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கக்கூடிய காய்கறிலாம் வந்து போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரியுமே வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே செட் ஆஃப் 6 தான் வந்து வந்திருந்துச்சு. உள்ளே வந்து இந்த ஃபில்டர் இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா தண்ணிலாம் வந்து பட்டுச்சு அப்படின்னா கீழே வந்து கலெக்ட் ஆகி நிற்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்பட செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜு நோட் பேடு தான். இப்போ நம்ம நிறைய ஐட்டம்ஸ் வந்து கிராசரி ஐட்டம்லாம் நம்ம சமைக்கும்போது தீர்ந்து போச்சுன்னா நினச்சிட்டே இருப்போம் எதுலையாவது எழுதி வைக்கணும் அப்படின்ட்டு. சமைச்சு முடிச்சுட்டு எழுதி வைப்போம்னு நினைக்கும்போது அது மறந்தே போயிடும். இந்த மாதிரி ஒன்று வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டிக் பண்ணி வச்சிட்டோன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து உடனே வந்து எழுதி வச்சுக்கலாம். அண்ட் வந்து ஈஸியாக இதை வந்து ரப் பண்ணவும் முடியும். ஸோ இப்போ நான் வச்சுருந்த காய்கறி எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்து நான் அடுக்கி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு வைக்கிறனால என்ன இருக்குது அப்படின்னு வந்து தெரியுது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால. ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரிட்ஜ் ஓரளவுக்கு நீட்டாக வந்து தெரியுது. முன்னாடியே இருக்கனால ஈஸியாக வந்து எடுக்க முடியுது. அண்ட் வந்து இந்த பேஸ்கெட்லேயுமே நான் வந்து பவுல்ஸ் எல்லாத்தையுமே வந்து வச்சுருக்கேன். நீட்டாக பார்த்தோன்னே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக. இது எல்லாமே எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. நான் வந்து கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லிலாம் இந்த பாக்ஸில் போட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள் சின்னோண்டு இடத்த தான் பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த பெரிய பாக்ஸையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேக்கில் அடுக்கி வச்சுருக்கேன். அண்ட் இதுலேயுமே புதினா, கொத்தமல்லி தான் வந்து இருக்குது. ஸோ இதுவுமே ஹேண்டிலோட வந்து எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இந்த பாக்ஸஸை அங்கே நான் வந்து ரேக்கில் அடுக்க முடியலன்னா இந்த வெஜிடபிள் வைக்கிற பேஸ்கெட்குள்ளேயே வந்து அடுக்கிடுவேன். ஸோ ஃப்ரிட்ஜில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கவர்ஸுமே வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். பல்காக இருக்க ஐட்டம்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காண்டி வந்து யூஸ் பண்ணுறேன். இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் கிட்ட வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி போரோசில் பாக்ஸஸுமே வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆர்கனைசர் தான் நான் ஃப்ரிட்ஜில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 ஐஸ் ட்ரே வந்து ஊட்டி வச்சுருக்கேன். அது போக பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன பவுல்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இது மசாலா பொடி இந்த ஐட்டமுமே வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.